உப்பு கண்ட குழம்பு தான் இன்னைக்கு வீட்ல ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பா மொட்டை பொடிச்சில கொஞ்சம் கறி உப்பு கண்டம் போட்டு எடுத்து வச்சிருந்தா, அதுதான் இன்னைக்கு குழம்பு வைக்க போறேன். அந்த உப்பு கறி 1/2 மணி நேரம் சுடு தண்ணீல ஊற வச்சிடலாம். உப்பு கண்டம் அதிகமா உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து பதப்படுத்தினா தான் அதிக நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி புழு பூச்சி பிடிச்சி வேஸ்ட்டா போயிடும். கடாயில கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த உப்பு கறியும் போட்டு தண்ணியும் ஊற்றி மூடி வச்சிடலாம். உப்பு கறி பாதி வந்ததுமே கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பக்கத்து வீட்டு முருங்கை மரம் நம்ம வீட்டில் தான் காய்ச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒன்று பறிச்சுக்கிட்டேன். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அப்புறமா மட்டன் மசாலா, கறி மசாலா, அப்புறமா மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டான உப்பு கண்ட குழம்பு சூப்பராக ரெடியாக வரும். எக்கோட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி. ஆஃபன் வீடியோ போடாட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீப் சப்போர்ட்டிங். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.